friends, welcome to Ronnie Tailors. பொறுக்கடை டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் பண்ண போகிறோம். ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து இது ஒரு 2 இன்ச்சு நம்ம வந்து ஒரு டாட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு டாட் போட்டுட்டு இதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கேயும் இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு, அப்புறம் இது வந்து 1 இன்ச்சு. இந்த மாதிரி கிராஸில் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இந்த 2வது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம், 2வது லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் சென்டர் பகுதியில் திலகம் ஸ்டெப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இந்த மாதிரி நல்லா கிளாத்தோட ஒட்டுற மாதிரிக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயினை வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கட் பண்ணி ஒட்டுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கட் பண்ணாதீங்க. செயின் ஸ்டோன் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக போடாதீங்க, இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு போடுங்க. போட்டுட்டு அடுத்ததும் நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், பீட்ஸ்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த இதில் வந்து 1 இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு டாட் போட்டுக்கலாம். இன்னொரு லைன் போடணும். இப்போ இதில் வந்து நம்ம வளைவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதில் பாதியில் வர்றத மாதிரிக்கு, சென்டர் பகுதியில் வர்றத மாதிரிக்கு. இதில் வந்து நம்ம நல்லா ட்ரை ஆகிட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம வந்து 3 பீட்ஸ்க்கு இடையில கண்டிப்பாக ஒரு சைடு ஸ்டிச் போடணும். 3 இல்லை 2 பீட்ஸ்க்கு இடையில கண்டிப்பாக ஒரு சைடு ஸ்டிச். நம்ம வந்து ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் சைடு ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் போடணும். செயின் ஸ்டோன் பீட் நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல் பீடுலையுமே 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச். இப்போ இதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் ஒன்று போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்ப நீடில் வந்து பீடை ஒட்டியில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். திரும்ப 2 பீட் தள்ளி நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம்.
சென்டர் பகுதியில் ஒரு பீடு, அதுக்கப்புறம் ரைட் சைடில் 2, லெஃப்டில் 2 இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். லைன்லேயே வர்ற மாதிரிக்கு நம்ம போடணும். நம்ம வந்து 4 பீட் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 4 பீடாக எடுத்து போட்டுக்கலாம். கட் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். ரெண்டு பீட் கடையில் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து கட் பீட் போட்டிருக்கோம். இப்போ லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே 2 பீடாக போட்டோம் இல்லையா, அந்த மெத்தடில் கூட போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் வந்து லைட்டாக போடுங்க. இது மாதிரி போட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா 2 பீட் இடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக வர்றத மாதிரிக்கு திரும்ப கொஞ்சம் தள்ளி நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு நம்பர் 5 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் போடணும். அப்போனா நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வச்சு பார்த்துட்டு ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுமாதிரி ஃபேப்ரிக் லூப் போடுறது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு பார்த்து போடணும். பீட்ஸ்க்கு மேலே வர்றது மாதிரி போடக்கூடாது. இப்போ இந்த இடைவெளி இருக்குது பாருங்கள், இதில் நம்ம பீட் போட்டுக்கலாம். ஒரு பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே நீடில் எடுத்துட்டு ஒரு பீடு வர்றது மாதிரி இருக்குது. நீடில் வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஒரு பீடு எடுத்துட்டு திரும்பவும் நம்ம நம்பர் 5 ஆன்டிக் பீடு ஒன்று போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் சுகர் பீடு. சைடு ஸ்டிச் வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். ஃபேப்ரிக்கில் மட்டும் போட்டுட்டு விட்டுறக்கூடாது. நீடில் வந்து எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்திலே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஒரு 2 பீட் இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம
நம்பர் 5 ஆன்டிக் பீட் போட்டு சுற்றிலும் சுகர் பீட் போட்டிருக்கோம். அடுத்த லைனில் வந்து நம்ம வந்து சுகர் பீட் போடாமல் இந்த மாதிரிக்கு வெறும் நம்பர் 5 ஆன்டிக் பீடு மட்டும் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வந்து பீட்ஸ்க்கு மேலே வராத அளவுக்கு லைனில் மட்டும் வர்றது மாதிரிக்கு போடணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பீட் கடையில் ஒரு சைடு ஸ்டிச், ஒரு லைன் வந்து இந்த மாதிரிக்கு, ஒரு லைன் வந்து இது மாதிரிக்கு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். ஃபுல் லைனுமே போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக கூட சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். கண்டிப்பாக 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பீட்ஸ்குள்ள ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் நீடில் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அந்த லைன் போட்டுக்கலாம். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் வரும். நம்ம இங்கே போட்ட மாதிரியே நம்ம இதுலேயும் 2 எண்ணம் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போட்டலையும் அதே மாதிரிக்கு நம்பர் 5 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும் வரும். இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு அடுத்த ஸ்டோன் போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம கட் பீடு ஆன்டிக் பீட் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஆன்டிக் பீடும் கட் பீடும் போட்டிருக்கோம். நம்பர் 4 ஆன்டிக் பீட் கட் பீடு. அப்புறம் இதில் வந்து 2 லைன் வந்து கட் பீட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வளைவு மார்க் பண்ணியிருக்க இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். சில்க் த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டை டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வாட்டர் ஃபில்லிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம வந்து சில்க் த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டை டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். இது ஃபுல்லுமே வாட்டர் ஃபில்லிங் தான் வரும். வாட்டர் ஃபில்லிங் போடுறப்போ வந்து செயின் வந்து சின்னதாக போடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். வளைவெல்லாம் கரெக்டாக வரும். சின்ன சின்ன செயினாக போட்டிங்கன்னா தான் வளைவு வந்து நீட்டாக வரும். இந்த மாதிரி பொடி செயினாக போட்டுக்கோங்க, பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும்.
ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் போடுங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். த்ரெட்டு காலியானதுக்கப்புறமா அடிப்பக்கம் நம்ம நாட் போட்டுட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் லெங்க்த்துக்குமே நம்ம வந்து த்ரெட் எடுக்கணும்ட்டு கிடையாது. இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இந்த ஒவ்வொரு வளைவுலையும் வர்றத மாதிரிக்கு நம்ம வந்து 2 ஸ்டிச்சே போட்டுக்கலாம், ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பீடை ஒட்டிலும் திரும்ப நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, அந்த ஹோல்குள்ள நீடில் உள்ள விட்டு உள்ள போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பீட்ஸ்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, அந்த ஹோல்குள்ள நீடில் கொண்டு வந்து உள்ள போட்டுறணும். நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம், திரும்ப இங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம அங்கங்கே ஒவ்வொரு பீட்ஸ் போட்டுக்கலாம். இது நம்பர் 4 ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு திரும்ப நீடில் எடுத்து பீட்ஸ்குள்ள ஹோல் இருக்கு பாருங்க, அந்த ஹோல்குள்ள நீடில் கொண்டு வந்துடணும். இதில் வந்து நம்ம எண்ட் நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். உள் பக்கம் திருப்பி த்ரெட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிட்டு கிளாத்தில் லைட்டாக குத்தி நீடில் இந்த மாதிரி இந்த லூப்புக்குள்ளே கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான். இன்னொரு டைம் போட்டுக்கலாம். த்ரெட் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிக்கோங்க, இந்த மாதிரி கிளாத்தில் குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட் அந்த மாதிரி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு லூப்புக்குள்ளே த்ரெட் வருது பாருங்கள், அவ்வளோதான். நம்ம 2 ஸ்டிச் போட்டுட்டோம், கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மல் நீடில் ஆரி ஒர்க் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.